சார் நாங்க ஒரு விஷயத்த கண்டுபிடிச்சிருக்கோம். என்னன்னா டெல்லியில நடந்த மாதிரியே தமிழ்நாட்டுல இருக்கிற டாஸ்மாக்லயும் நிறைய கொள்ளை நடந்துகிட்டு இருக்கு சார். நம்ம அதை போய் கண்டுபிடிக்கலாம். நம்ம நார்மலா அதிகாரிகள் மாதிரி போனா எல்லாத்தையும் எடுத்து உள்ள வச்சிருவாங்க, உஷாராயிடுவாங்க. அதனால கெட்டப் சேஞ்ச் பண்ணிட்டு போயிடலாம். சரி கண்டிப்பா போய் இதோ நான் கெட்டப் சேஞ்ச் பண்ணிட்டு நான் வந்துறேன் சார். சரி போய்டும். சரிங்க சார், வாங்க சார். அப்படியே கேளுங்க சார். பா என்னப்பா சரக்கு இருக்க சார்? என்னென்ன சரக்கு இருக்குன்னா பாத்தீங்கன்னா அனிபி இருக்கு, டைமண்ட் இருக்கு, ஓல்டு மங்க இருக்கு, ஓட்கா இருக்கு, நெப்போலியன் இருக்கு, பீர் இருக்கு. என்ன வேணும் சார்? எவ்வளவுப்பா சரக்கு? எவ்வளவு சரக்கு? அனிபி 150 சார், டைமண்ட் 150, ஓல்டு மங்க 240, ஓட்கா 270, நெப்போலியன் 880, பீர் கூலிங்னா 180, கூலிங்கா வேணான்னா 200. பிரிச்சு வேஸ்ட் ஆகுது. இது எல்லாமே 10 ரூபா எக்ஸ்ட்ரா வச்சிருக்காங்க. என்னன்னு கேளுங்க சார். ஏம்பா என்னப்பா எக்ஸ்ட்ரா எல்லாம் 10 ரூபா போட்டு அதிகமா வைக்கிற? என்ன புதுசா? எத்தனை பேர் தான் வீடியோ போன் எடுத்துட்டு வந்து இப்படியே வச்சிருவீங்க? இங்க இப்படிதான் 10 ரூபா எக்ஸ்ட்ரா தான் விற்போம். இஷ்டம் தான் இங்க வாங்கு, இல்லைன்னா நேரா 5 கிலோமீட்டர் அங்க போ, அந்த இருட்டு கடை சந்துக்குள்ள ஒண்ணு வச்சிருக்காங்க. இல்லைன்னா இந்த பக்கம் போ, பைபாஸ்ல ஒண்ணு இருக்கு. இல்லைன்னா பின்னாடி போ, ஸ்கூலுக்கு பக்கத்துல ஒண்ணு இருக்கு. போய் வாங்கிட்டு போய்க்கே இருங்க. சும்மா வந்து காரணம் பேசிட்டு. 10 ரூபாயில என்ன சார் கிடைக்க போகுது? என்ன கேளுங்க சார். 10 ரூபாயில என்ன அவனுக்கு கிடைக்க போகுது? 10 ரூபாயில என்ன கிடைக்க போதா சார்? 10 ரூபா அப்படின்னு கேவலமா பேசாதீங்க. இதுக்கு பின்னாடி மிகப்பெரிய பிசினஸ் இருக்கு சார். அது சும்மாலாம் சொல்ல முடியாது. என்ன பிசினஸ் அது? அது சும்மாலாம் சொல்ல முடியாது சார். நான் ஏன் உங்களுக்கு சொல்லணும்?